வந்து ஒரு பெரிய ஹீரோஸ் கூட வந்து ஒரு கமர்ஷியலான படங்கள்லாம் நடிக்கணும் அப்படின்னா வந்து கிளாமர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இம்பார்ட்டண்டா இருக்குன்னு சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு நீங்க நம்புறீங்க? I'm a person who doesn't believe in all. What has to come to you will come. எப்படி இருந்தாலும் நமக்கு என்ன வரணும் அது வந்துடும். And I think glamour நான் இப்போ என்கிட்ட யாராவது ஓகே இந்த படத்துக்கு கிளாமர் தேவை அப்படி சொல்லி நான் பண்ணாலும் அது நான் கம்ஃபர்டபுளாக இருக்காது. கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா அது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்காது. சில there are heroines for whom glamour is very beautiful. எனக்கு ஹோம்லி தான் கொஞ்சம் கூட. And people, தமிழ் மக்கள் I'm sure they like to see me homely than glamour. சூப்பர்ங்க. நீங்க எப்படி இருந்தாதாங்க நாங்கலாம் உண்மையாலுமே ஓபனா சொல்ல போனா கட்டி இறக்கவா நெற்றுக்கும் என்று சேர்த்து சேரிக்கவா நீ நீ தித்திக்கின்ற என்னும் நீ தப்பிக்கின்றாய் அழகின் நிறை கூடம் நீ கனவு மழையாது பொழியுதே பொழியுதே கவிதை குடையாது விரியுதே விரியுதே கனவு மழையாது பொழியுதே பொழியுதே கவிதை குடையாது விரியுதே விரியுதே. தமிழ்ல எவ்வளவு படம் நடிச்சிருக்கீங்க? தமிழ்ல நேரம், ராஜா ராணி, நையாண்டி இதுதான் ரிலீஸ் ஆனது. அதுக்கப்புறம் திருமணம் நிக்கா ஓகே 4 படம் தான் நடிச்சிருக்கேன். இதுல வந்து நீங்க நிறைய அப்ரிசியேஷன்ஸ் வாங்கியிருப்பீங்க. ஆனா திட்டு வாங்கின விஷயங்கள் இருக்கா ஏதாவது டைரக்டர்? திட்டு வாங்கினா இருக்கு. எனக்கு ஒரு ஹேபிட் இருக்கு எப்பவுமே இப்படி பண்ணும். அது ரொம்ப திட்டு வாங்கியிருக்கு. எல்லா டைரக்டர் கிட்ட மட்டும் இல்ல பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இப்படி பண்ணா இவிட லைன்ஸ் வந்துடும். அப்படி பண்ணக்கூடாது ரொம்ப அசிங்கமா இருக்கும். நம்ம இன்னும் இப்படி அது ரொம்ப திட்டு வாங்கியிருக்கு. மேஜரா எல்லாம் திட்டெல்லாம் வாங்கல உங்களை மாதிரி அப்படி இல்ல. என்ன டெய்லி திட்டு வாங்குறது தான் என் பொழப்பே ஓடிட்டு இருக்கு. சரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களை வந்து பிக் ஸ்கிரீன்ல பாக்கும்போது நீங்க என்ன உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ன பிக் ஸ்கிரீன் பாக்கும்போது I was studying in 5th standard. சைல்ட் ஆர்டிஸ்ட் வந்து சைல்ட் ஆர்டிஸ்டா பாத்துப்பீங்க. இல்ல நான் கேக்குறது வந்து ஒரு ஹீரோயினா வந்து உங்களை நீங்க பாக்கும்போது ஐயோ இது நான் தானா அப்படி ஒரு ஃபீலிங் இல்லை. நேரம் தான் என் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹீரோயினா ஸ்க்ரீன்ல பார்த்த ஃபிலிம். ரொம்ப கிளாப்ஸ் எல்லாம் எனக்கு ஓகே மலையாளத்துல நிறைய கிளாப்ஸ் வந்த போது ஓகே ஐ வாஸ் ஃபீலிங் வெரி ஹாப்பி. ஆனா சென்னையில வந்துட்டு இவ்வளோ கிளாப்ஸ் வருமோன்னு நான் நினைக்கவே இல்லை. ஸோ தட் வாஸ் லைக் யூனோ ரொம்ப இமோஷனலாக இருந்த அந்த மொமெண்ட். எவ்ரிஒன்ஸ் கிளாப்பிங் விசில் அடிக்கிற அதெல்லாம் ரொம்ப ஐயோ இப்படி தே லைக் மீ அப்போதான் தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போதான் என் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்போதான் நான் கொஞ்சம் கூட சீரியஸா இந்த ஃபிலிம் அது பார்த்தேன். என்னாச்சு ரொம்ப சேடா ஐயோ பிரதர் வாங்க. முன்னாடி போற புள்ள கல்லு போடமா தள்ளாடி நிக்கிறன்னு முழு தடுமா முன்னாடி போற புள்ள கல்லு கொடமா தள்ளாடி நிக்கிறன்னு முழு தடுமா பின்னாடி நீ மர வெட்கம் விடுமா தள்ளாத சவந்து சொக்கி விழுமா அப்பட பட 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 வேற வந்தே மச்சானே அடி நாக்கு சின்ன பைய சக்கர வச்சானே முள 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 என்ன சம்பளம் உண்டானே பிடிச்சு வைப்போ செம்புள நின்னே. நீங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு நடிகைன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேவா? ஓகே. நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன். இங்க வந்து எனக்கு நடிச்சு காட்ட முடியுமா? இப்போ வந்து ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்றாரு. நானே பண்றேன்னு வச்சுக்கோங்க. நஸ்ரியா ஐ லவ் யூ எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? சொல்லுங்க. நஸ்ரியா ஐ லவ் யூ நஸ்ரியா. பிரதர் எனக்கு ஆல்ரெடி வேற ஆள் இருக்கு. நீங்க என்ன ட்ரை பண்றேன்னு எனக்கு தெளிவா புரியுது. பட் அதுக்கு நான் ஆள் இல்லை. ஓகே அது சொல்லி அப்படியே எஸ்கேப் ஆயிடும். ஓகேவா? இந்த வார்த்தையை வந்து இதோட மறந்துடுறீங்க. என்ன சொன்னேன்? நான் ப்ரப்போஸும் பண்ணல நீங்க எது சொல்லல அதுதானே. ஓகேவா? ஓகே டன். ஓகே ஃபைன். வீடெல்லாம் சரியா தான் போட்டுருக்கீங்க. அந்த பேரும் ஆபீஸ் அட்ரஸும் கொடுத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கிற டைம்ல அந்த சைடு வந்துட்டு போவேன். நீ எப்பவுமே ஃப்ரீயா தான்டா இருக்கற. ஓய் பிரதர் எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. நீங்க என்ன ட்ரை பண்றீங்கன்னு தெளிவா புரியுது. பட் அதுக்கு நான் ஆள் இல்லை. என்னங்க பிரதர்ன்றீங்க? உண்மைகள் சில நேரம் கசக்க தான் செய்யும் பிரதர். பை. சரிங்க. பை பிரதர். பிரதர் சிஸ்டர் தனியா போறாங்க. பொறுக்கி பசங்க எவனா கிண்டல் பண்ண போறாங்க. ஆபீஸ் வரையும் போய் விட்டுட்டு வாங்க. சரி ஓகே. இது வந்து கொஞ்சம் அடிக்காம இந்த பதில் சொல்லணும். ஏதாவது கிரஷ் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது
அந்த மாதிரில யார் மேல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் க்ரஷ்? ஃபர்ஸ்ட் கிரஷ் 4th ஸ்டாண்டர்ட்ல. என்ன இல்ல இப்ப ஏதாவது யார் மேலயாவது இருக்கா? இல்ல யாராவது மஞ்சள் கலர் சட்டை போட்டு வந்திருப்பாங்க உங்களை ஓ அப்படி சொல்லணுமா? ஐயோ நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லணுமே உங்க பேரு சொல்லணும்னு. இல்ல இல்ல இப்போ ரைட் நவ இல்ல. இல்ல 4th ஸ்டாண்டர்ட்ல தான் ஃபர்ஸ்ட் கிரஷ். செம்ம ஒரு கியூட் பாய், ஒரு பிலிப்பினோ வந்துச்சு, பிலிப்பைன்ஸ். 4ஆம் கிளாஸ் படிக்கும் போதே கிரஷ் தானே? ஆமா ஆமா அது கரெக்ட் தான். சரி ஓகே ஃபைன், ரொம்ப சந்தோஷம். ஐயோ நம்ம தப்பான இடத்துல வந்து நிக்கிற, ரிங்கல்ல இருக்கு. அப்ப இல்ல. ஐயோ போலாம் போலாம். அங்க பிரதர் அங்க கூலிங் கிளாஸ் இருக்கு. ஓகே ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணதுல. நானு கண்டிப்பா மறக்க மாட்டேன் இந்த இந்த ஒரு இன்டர்வியூவை. நான் ஏதோ லைட்டா தான் கலாய்க்க சொன்னேன், நீங்க டோட்டலா வந்து டேமேஜ் பண்ணிட்டீங்க. பரவாயில்ல, நஸ்ரியா தானே பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்துல நான் கிளம்புறேன். அந்த பயம் இருக்கணும். ஆமா ஆமா அது கரெக்ட். ஆனா போகும்போது பிரதர்னு மட்டும் சொல்லிடாதீங்க. சரி ஓகே, உங்களோட படங்கள் வந்து அடுத்தடுத்து ரிலீஸ் ஆக போகுது. திருமணம் இன்னும் நிக்காதான் இப்போ ரிலீஸ் ஆக போறேன். அப்போ அது அந்த படம் தான் நிறைய ஆட்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அது இப்போ ரிலீஸ் ஆக போறேன். அப்போ everyone should pray for that. அதுக்கப்புறம் my upcoming projects in Tamil are I'm doing one project with Jeeva. அதுதான் என்னோட நெக்ஸ்ட் ஃபிலிம். அதுக்கப்புறம் I'm still listening to scripts. என்ன ஸ்டக் ஆயிடுச்சு பா? எனக்கே ஸ்டக் ஆனா நீங்க போயிடு, வீட்ல போயிடு, டைம் ஆயிடுச்சு. பாய். ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். நாம மறுபடியும் மீட் பண்ணுவோம் இன்னொரு இன்டர்வியூல. Thank you so much. Thank you, it was fun. Thank you so much. Thank you for all the love. உங்களோட expectations fulfill பண்ண ட்ரை பண்றேன். And keep supporting and keep praying for me. Thank you. வணக்கம்.